வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவனுடைய முடிவு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் குறிப்பா நான் சட்டமன்றத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருந்தது அப்படின்னு சொல்லி கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது சொல்லியிருந்தாரு. கடைசியா அதுவே ஒரு முடிவாக எடுக்கப்பட்டு கடைசியா அவருக்கான அந்த வாகனங்கள்லாம் ரெடியாகி கிட்டத்தட்ட அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. திடீர்னு அவர் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்காரு. இதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? பரவலா வரக்கூடிய கருத்து ஏதோ அழுத்தம் அவர் மீது வைக்கப்பட்டது அப்படின்னு. அந்த அழுத்தம் யார் வைத்திருக்க முடியும் என்று பரவலாக கூறப்படுற ஒரு கருத்து திமுக அழுத்தம் கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் ஒரு கூட்டணி அரசு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம். அவ்வாறு ஒரு சூழலில் ஒரு அமைச்சர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கலாம் என்று நினைத்து கொண்டுதான் இந்த தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தார். அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த அழுத்தம் வந்திருக்கலாம். இல்லாட்டி வேற என்ன காரணம்? திமுக எதற்கு? அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவர் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு விரும்ப வேண்டும் அப்படின்னா அதுல ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று, அவர் சட்டமன்றத்தில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அவருடைய குரலை எழுப்பி, எப்படிமோ அந்த பாராளுமன்ற டேர்ம் இன்னும் 3 வருஷம், 2.5 வருஷம், 2.25 வருஷத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஆங்கிள் ஒருத்தர் பார்த்திருக்கலாம். பட் பரவலா எதுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, அவர் ஒரு கூட்டணி அரசு அமையும், அந்த கூட்டணி அரசில் இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இது செய்திருக்கிறார். அதனால அது திமுக அவர் மீது அழுத்தம் கொடுத்திருக்கலாம். என்னங்க நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது போல இருக்கு. பட் இதெல்லாமே ஒரு தியரி தான். புரியாத புதிராக அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிக்கிறார், வேட்பாளரா அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அவர் காங்கிரஸ் கட்சியில டிக்கெட் கேட்டிருக்காருங்கிறத அவர் சொல்லவே இல்லை. அந்த வேட்பாளரை போய் கேட்கிறாங்க. திரு ஜோதிமணி இளைய பெருமாளை போய் கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் தாங்க காங்கிரஸ் கட்சியில டிக்கெட் கேட்டிருக்காருன்னு அவர் சொல்றாரு. அது இவரே சொல்லி இருக்கலாமே, அவர் காங்கிரஸ் கட்சி. சோ இது ஒரு திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களில் இது ஒரு முக்கிய சிக்கலாக மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கு தெரியும், விலவங்கோட்ல கேரளாவை சேர்ந்த ஒரு நபரை நிக்க வைக்கிறாங்க. அந்த அவங்களுக்குள்ள கொஹிசன், மேலூருக்கு இன்னும் கேண்டிடேட் பேர் வந்ததா வரலையா எதுவும் தெரியல. சோ இது பரவலாக அந்த கூட்டணியில் நடக்கக்கூடிய குழப்பங்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி என்ன சொன்னாங்க, கூட்டணியே அமையாது அந்த மாதிரி இருந்த ஸ்டேஜில் இருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் தொகுதி பங்கீடு, எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிப்பு, பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சுட்டார். திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு? என்னுடைய நிலைப்பாட்டையும் உத்தியும் தற்போதைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன், அதன் காரணமாக தான் நான் போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஊடகங்கள்லையும் சோசியல் மீடியாலையும் ஒரு நேரேஷன் பிக்ஸ் பண்ணப்படுகிறது. இவர் துணை முதலமைச்சர் ஆக போறாரு, இவருக்கு அமைச்சர் பதவி வேணும், பெரும்பான்மை கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக திருமாவளவன் நினைக்கிறாரு, இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எதிர்கட்சியினால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் அந்த மாதிரி விருப்பப்பட்டால் அதுல என்னங்க தப்பு இருக்கு? அது என்ன ஒரு குற்றமா? இல்ல, அப்படி அவர் நினைக்கவே இல்லைங்கிறது அவருடைய கருத்து. அவர் நினைக்காத விஷயத்த ஊடகங்களும் இல்லைங்க, அப்படியே சரி அவர் நினைக்கலைங்க, அவர் நினைக்கலைங்க, அவர் நினைக்கவே இல்லை. அவர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி திமுகவினுடைய வெற்றிக்கு உழைக்கணும் தான் நினைக்கிறாரு. அதை பத்தி வேற ஒரு கவலை கூட அவருக்கு இல்லைன்னே எடுத்துக்கங்க. இப்போ இவர் இத போட்டியிலிருந்து விலகிறதுனாலதான் இந்த சர்ச்சை இன்னும் பெருசாகுது. யாருமே இதை பத்தி ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க. இந்த இஷ்யூ திருமாவளவன் இப்ப நீங்க உங்களுக்கு லாஸ்ட் 1 வீக்கா திருமாவளவன் போட்டியிடுகிறார் அதனால திமுக தோத்துருங்கிற மாதிரி யாராவது பேச்சு வந்ததா? இல்லையே. லைட்டா ஒரு இது எதுக்காக அவர் போட்டியிடுறாரு, மேபி ஒரு வேளை ஆட்சியில் ஒரு பங்கு அப்புறம் கேட்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி கதவை திறந்து வச்சிருக்காரா? இவருக்கு அது பிரச்சனை கிடையாதுங்க. நாளைக்கு ஒரு வேளை ஆட்சியில் ஒரு பங்கு கேட்டா கூட
யாராவது ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணுனா அவர் ரிசைன் பண்ணிட்டு போறான், அந்த இடத்துல இவர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, இவர் வந்த இடத்துல நின்றுட்டு ஜெயிச்சுட்டு வந்துட போறாரு. என்ன பெரிய விஷயம்? 6 மாதத்துக்குள் நீங்க எங்க இருந்தாவது தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரா இருந்தீங்கன்னா 6 மந்த்ஸ் டைம் இருக்கு. அந்த 6 மந்த்ஸ் டைம்க்குள்ள நீங்க எங்க இருந்தாவது யாராவது ஒருத்தர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு போட்டியிடுங்க. இல்ல ஒருவேளை அவரை வந்து அவசரம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டாங்களோ, நிறைய பேர் வந்து அவரை தொடர்ந்து அவருடைய அந்த காணொளியில அந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது நிறைய பேர் வந்து எங்கிட்ட தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, கோச்சுக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் வந்து அவர் முன் வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல சரி நானே நின்றேன் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு அவர் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க பாத்தீங்க ஏற்கனவே 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல. அதுல பரவலா திரு ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளா இன்டர்வியூ எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ கட்சியில் குழப்பம் இருக்கிறதுங்கிறது கிளியரா தெரியுது. இவர் வந்து இந்த முடிவினால் தான் சர்ச்சை பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. இவர் தொடர்ந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாலோ தோத்திருந்தாலோ சர்ச்சையே வந்திருக்காது. இப்பதான் கேள்வி கேட்கறாங்க. எதுக்காகங்க? இல்ல இவங்க அழுத்தம் கொடுத்து விலக வச்சுட்டாங்களா? இல்ல எதுக்காக அவர் விலகணும்? திடீர் என்று வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் டே நாமினேஷனுக்கு. அப்புறம் சரி அப்படி இருந்தா கூட ஷானவாஸ் வருத்தப்பட்டாரு, அதனால அவரை நிக்க வைக்கிறேன். இல்ல பாலாஜி வருத்தப்பட்டாரு, அவரை நிக்க வைக்கிறேன். ஏதாவது சம்திங் இருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்கு. வேற ஒரு கட்சி பிரமுகருக்கு எதுக்குங்க டிக்கெட் கொடுக்கணும்? அது அவருக்கே தெரியாதாம்ல. எப்படிங்க காங்கிரஸ் கட்சியில அவர் டிக்கெட் கேக்குறாரு, அவரே சொல்றாரு, அவர் போய் சொல்றாரு. அப்போ இல்ல காங்கிரஸ் நான் கட்சியில கேட்டாரு, விசிகா கட்சியில அவர் கேட்கலையே. நான் காட்டுமன்னார் கோயில்ல அதுதாங்க நான் ஏங்க, காட்டுமன்னார் கோயில்ல இப்படி ஒரு வேட்பாளராக இருக்க போறேன்னு இந்த மாதிரி டிவில வந்த பின்பாக தான் நானே சொன்னப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு அவர் சொல்றாரு. தெரியுங்கிற. ம். அதுதாங்க எனக்கு புரியாத புதிரு. சரிங்க, நீங்க விலகணும்னு நினைச்சிட்டீங்க. உங்க கட்சியிலேயே அந்த தொகுதியில் நிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? இன்னைக்கு காலையில சற்று நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இளைய பெருமாள் குடும்பத்தைச் சேர்ந்த நந்தகுமார் இறந்தனால அவங்க மனைவிக்கு கொடுக்கறதா இருந்தது. கடைசியாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இல்லாத காரணத்தினால நம்ம வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாங்கிறது பிளான் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. இப்போ இந்த இவ்வளவு எலாபரேட்டா எக்ஸ்பிளனேஷன் நீங்க வேற யாருக்காவது கொடுக்கணுங்கிறது ஓகே. எதற்காக வேறு ஒரு உங்களுக்கு அவர் உங்க கட்சியில இருக்காரா இல்லையா? இன்னைக்கு சேர்ந்திருப்பாரு நினைக்கிறேன் விசிகா. அப்ப என்னங்க லாஜிக் இருக்கு? இன்னைக்கு காலையில சேர்ந்து ஏங்க காங்கிரஸ்ல தமிழ் குமரன் போன வாரம் சேர்ந்தாரு, அவருக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்டீங்க. தாவேக்கால சேரலையா நிறைய பேரு அந்த மாதிரி தான். தாவேக்கால ஓவர் நைட் சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரளால இருந்து ஒருத்தர் வந்து அவரை விலவங்கோட்ல நிக்க வைக்கிறாங்க. குழப்பம் எக்கச்சக்கமா இருக்குங்க இந்த கூட்டணியில. பல தொகுதிகளில் உள் பிரச்சனைகள் அந்த அலையன்ஸ்ல நிறைய இருக்கு. ஆதவர்ஜுனா சொல்றாரு, மு.க. ஸ்டாலினுடைய தலையீடும் உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடும் அதே மாதிரி அவங்களுடைய மருமகன் தலையீடு இருந்தனால தான் இந்த விஷயத்தையே அவர் பின்வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படி அழுத்தம் கொடுத்திருப்பாங்களா? திமுக தலைமை அழுத்தம் கொடுத்திருக்குமா? முதலமைச்சர் கொடுத்திருப்பாரா? அட்லீஸ்ட் உதயநிதியாவது இந்த அழுத்தம் கொடுத்திருப்பாரா? இல்ல நான் நினைக்கல. அதாவது முதலமைச்சர் வந்து திருமாவளவனை அழைத்து விலகிக்கங்க அப்படின்னு அவர் சொன்னதாவோ இல்ல உதயநிதி சொல்லியிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி சார்பாக ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கலாம், அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் முதலமைச்சரே பர்சனலா வந்து நீங்க நிக்காதீங்கன்னு சொல்லுவதற்கான என்ன வாட் கேன் பி தி ரீசன்? வலைத்தளங்கள்ல வந்துச்சே, நம்ம பார்த்தோம்ல. ஏங்க சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ வருதுங்க. இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இஷ்யூவா நீங்க லாஸ்ட் 5 நாள்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த டிபேட் பார்த்திருக்கீங்களா? திருமாவளவன் போட்டியிடுகிறார், அதனால் திமுக பலவீனமாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது, திருமாவளவனே அதை உருவாக்குகிறார் அப்படின்னு எங்கேயாவது பாத்தீங்களா? நான் எங்கேயுமே பார்க்கல. திருமாவளவன் நிற்பதால் திமுக கூட்டணி வந்து வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற பத்தி எந்த இடத்துலயும் டிபேட்டும் பார்க்கல. நான் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்போ எப்படி இது வரும் சொல்லுங்க? எங்கிருந்து இது வந்திருக்கு? வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் வந்து இந்த காரணத்தை, இந்த பப்ளிக்கா வந்த காரணத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேற ஏதோ ஒரு விஷயம் மறைமுகமா ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, மறைமுகமாக உறுதியா ஏதோ நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் நமக்கு வெளி வரல. மேபி அடுத்த சில நாட்களில் அது வெளி வரலாம். பட் இதுவரை என்ன நடந்ததுங்கிறது ஐ டோன்ட் திங்க் இது ஒரு காரணம். ஏன்னா அவர் வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியனுங்க. ஏதோ ஒரு போன மாசம் அரசியலுக்கு வந்தவர் ஒரு கோவத்துல செஞ்சுட்டாரு இல்ல ஒரு ஃபீலிங்ல செஞ்சுட்டாருங்கிறது கிடையாது.
இவர் எவ்வளவோ யோசிச்சு 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 அதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட்டை வெளியிடுறாரு. தாம் போட்டியிடணுங்கிறத முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 4 நாள்ல என்னங்க ஆகும்? இந்த இப்ப இளைய பெருமாள் குடும்பத்திற்கு கொடுக்கணும், இதெல்லாம் முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? நேத்து தான் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க இது? ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு லாஜிக் எங்கேயாவது இருக்கா? திருமாவளவன் அவர்களே போட்டியிடுகிறார், அதனால் திமுக கூட்டணி தோல்வியை சந்திக்கிறது, அதனாலதான் அவர் போட்டியிட்டால் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும், ஒரு கூட்டணி ஆட்சி அமையும், அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. யார் சொன்ன? எடப்பாடி சொன்னாரா? இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. நேத்து இரவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் கேட்பது, இந்த முடிவுக்கு முன்னாடி பேசுனாங்களா? நீங்க ஒரு மீட்டிங் எடுத்து காட்டுங்க. எடப்பாடி சொன்னாரு திமுக தோக்க போகுது, அதனாலதான் திருமாவளவன் போட்டியிடுறாரு சொன்னாரா? இதுக்கப்புறம் எல்லாரும் பேசுவாங்க, ஏன் பேச மாட்டாங்க? அப்ப சர்ச்சைக்கு காரணமே திருமாவளவன் தான், அவருடைய முடிவு தான். இல்ல, இது வேற ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல என்னமோ நடந்திருக்கு. 100% என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி அடுத்த சில நாட்களில் தெரிய வரலாம். அண்ணாமலை சொல்ற மாதிரி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அது வேற எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்ன சொல்ல போறாரு? ஒரு லெட்டர் காலையில இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, நான் சோசியல் மீடியால பார்த்தேன். ஒரு லெட்டர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர் போன்ற தொகுதிகள்லாம் வந்து கேட்கப்பட்டு அது கிடைக்காம போயிடுச்சு. நான் வந்து சிங்காநல்லூர் தொகுதியில போட்டிடலான்னு சொல்லி இருந்தேன், கடைசியா அதுவுமே வந்து கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு லெட்டர், 2 பக்க லெட்டர் வந்து நிதின் நபீனுக்கு அனுப்பிச்சிருப்பதாக ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை விஷயத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இதை ஸ்பெகுலேட் பண்ண விரும்பலைங்க. ஆனால் உறுதியாக அவர் வந்து இந்த கூட்டணி தோக்கணும் அப்படிங்கிற மூட்ல தான் இருக்காரு. அதனாலதான் அந்த லெட்டர்ல நான் அப்படி சொல்லல சார். ஆனா அவர் சில வரிகள் நான் படிச்சு காட்டுறேன். போய் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? ஏதாவது எழுத்துப்பூர்வமா இந்த கூட்டணி தோல்வி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் யாராவது கடிதம் எழுதி கொடுப்பாங்களா? ஏங்க, அவருடைய ஆக்ஷன்ஸ பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜும் முதல்ல என்ன சொன்னாரு? என்னால இந்த பொறுப்பாளர் பதவியில இருக்க முடியாது. இப்போ என்ன சொல்றாரு? மாநிலம் முழுவதும் அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கும் நான் பிரச்சாரம் செய்வேன். பொறுப்பாளர் பதவியில என்னால இருக்க முடியாதுங்க, எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சொன்னாரா இல்லையா? அந்த பதவியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு இந்த முறை நான் வந்து பிரச்சாரம் செய்து எல்லா வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஏங்க, கேம்பெயினுக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்களே இப்போ 20 நாள் முன்னாடி, நீங்க தானே பொறுப்பை ராஜினாமா பண்ணீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன மாறி இருக்கு? ஒண்ணுமே புரியலைங்க. ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கிறார். அதனாலதான் நைனா நாகேந்திரன் மேல கோவத்துல இருக்காரு. அது வந்து அதுல குறிப்பிட்டு சொல்லிருக்காரு. I cannot hide my deep disappointment with the functioning of the current state president திரு நைனா நாகேந்திரன். Certain disconcerts are weakening the BJP political strength and hurting the moral of the sincere cadre அப்படின்லாம் அந்த லெட்டர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. யாரு சின்சியர் கேடர்? 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா அந்த கட்சிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் சின்சியர் கேடர் கிடையாது. இப்போ 3 வருஷமா 4 வருஷமா வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போடுறவங்க தான் சின்சியர் கேடரா? யாருங்க கட்சியினுடைய சின்சியர் கேடரு? 1000 ஓட்டு வாங்குற டைம்ல மங்குன்னு கேம்பெயின் பண்ணி 4 வாட்டி 5 வாட்டி தோத்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கட்சியில? பாஜகன்னு ஒரு கட்சியே இல்லாத காலகட்டத்துல, தமிழ்நாட்டுல ஒரு போர்ஸாவே இல்லாத காலகட்டத்துல எவ்வளவு பேர் அதுக்கு உழைச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் சின்சியர் கேடர் கிடையாதா? இப்ப 3 வருஷமா இவர் கூட வந்தவங்க தான் சின்சியர் கேடரா? அவரு லெட்டர்ல சொல்லியிருக்கிறது, அதுல கோயம்புத்தூர் நார்த் மட்டும் கேட்கப்பட்டிருக்கு. சிங்காநல்லூரோ, கிணத்துக்கடவு அது பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி, கவுண்டம்பாளையம், அங்கெல்லாம் வந்து நாட் செக்யூர்ட். ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் டு contest from Singanallur. Was this opportunity denied deliberately? This question is now being asked by many cadre, not just for me. அப்படினு அதுல அப்போ இந்த லெட்டர் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் இவர் நேத்து கூறியது பச்சை பொய். என்ன சொன்னாரு? நான் சில மாதங்களுக்கு முன்பே எழுதி கொடுத்துட்டேன், எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை சொன்னாரா இல்லையா? ஆமா, அது சொன்னாரு. இந்த லெட்டர் வந்து கிட்டத்தட்ட 25ஆம் தேதி நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது 25/3/2026 எழுதியிருக்காரு. போட்டியிட விரும்பலன்னு சொன்னால் எப்படி இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுத முடியும்? அப்ப ஏதாவது ஒண்ணும் பொய் இல்ல. ஐதர் இந்த லெட்டர் பொய்யா இருக்கணும், அவர் எழுதல, இது ஃபேக். இதுமே நம்ம ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியல. பட் சோஷியல் மீடியால வந்திருக்கு. அத நம்ம வந்து இப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நம்ம क्वेश्चनா வைக்கிறோம். ஏங்க, அவரை போய் கேளு. அடுத்த கேள்வி, இது நீங்க எழுதின லெட்டரா? இப்ப எல்லாருக்கும் ஒரு லேட்டஸ்டா ஒன்னு வந்துருச்சு, ஏஐ பண்ணிருச்சுங்க அப்படின்னு அடிச்சு விட்டா எல்லாரும் ஆராசா வந்து பாருங்க. ஆராசா அந்த ரிப்ளைக்கு அவர் நோட்டீஸ் அனுப்புறாரு.
அது என் குரல் அல்லங்கிறது எங்கேயுமே அதுல இல்ல. அந்த நோட்டீஸ்ல இது வெட்டி ஒட்டப்பட்டது அப்படிங்கிறாரு, மேனிபுலேட்டட், இதுல ஏஐ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் சொல்றாரே தவிர நான் இந்த மாதிரி பேசிய பேச்சே கிடையாது அப்படின்னு எங்கேயாவது அந்த இதுல அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாரு சார். நீங்க சார் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எதை பத்தி பேசுறேன்? அவர் சொல்றாருல, நீங்களா நோட்டீஸ் அவரை பத்தி பேசினாலும் அனுப்பிச்சிட போறாரு, பாத்துக்கங்க. நீங்க தேவையில்லாம அந்த டாபிக் எடுக்கிறீங்க. சரி, இப்ப நான் கேட்கறது திரு அண்ணாமலையுடைய மேட்டர். இந்த லெட்டர் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால், அவர் நேற்று கூறியது பொய். இந்த லெட்டர் பொய்யாக நிரூபிக்கப்பட்டால் யார் இதை வெளியிட்டிருக்கிறார்கள், எதற்காக இது வெளியிடப்பட்டிருக்கிறது? எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கலாமா என்றால் எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா நான் நம்மளுக்கும் தெரியாது, அது தெரியாது, நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இல்ல, என்னை பொறுத்தவரை அவர் உறுதியாக நான் போட்டியிட மாட்டேன் என்று நின்றதாக எனக்கு தெரியவில்லை. எக்காரணம் கொண்டு நான் போட்டி போட போறது இல்லைங்க. நீங்க சிங்காநல்லூர் கொடுத்தாலும், வானதியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீட்டை எனக்கு கொடுத்தாலும் நான் போட்டியிட மாட்டேன் என்று அவர் கூறவில்லை. அது அவர் ஸ்டாண்ட் கிடையாது. ரைட்டா? இது பாஜக நீங்க யார்கிட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க. எக்காரணம் கொண்டும் நான் போட்டியிட மாட்டேன், எவ்வளவு கம்பல் பண்ணாலும் நான் போட்டியிட மாட்டேன்னு அவர் ஹைகமாண்டுக்கு சொன்னதா எனக்கு தெரியும். அதனால அடிப்படையா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணி இந்த லெட்டர் உண்மையா பொய்யா அது தெரிஞ்சாலே இவருடைய உண்மை முகம் தெரிஞ்சு. அவர் சொன்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ஒரே நேரத்துல எல்லா சண்டையும் நம்ம வச்சுக்க முடியாதுன்னா, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிப்போம். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேசுறேன், நீங்க போட்டியிடாம இருந்ததுக்கான காரணம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் இந்த விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஆமா, ஒரே நேரத்துல சண்டை, எல்லா சண்டையும் வச்சுக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு சண்டை இருக்கு, அப்ப ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு சங்கடம் அண்ணாமலைக்கு இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு காலகட்டத்துல இந்த கூட்டணி தேராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் 2 months பேக் நம்மளே என்ன பேசிட்டு இருந்தோம், ஒன்னும் ஜெல்லே ஆகலைங்க, அன்புமணி இல்ல, தினகரன் இல்ல, ஒன்னும் கூட்டணி ஒண்ணுமே இல்லாம இருக்கு, 2 பேர் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க, வாசன் இருக்காரு. இப்போ டே பை டே மொமெண்டம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. விஜயுடைய கேம்பெயின் ஃபால்டர் ஆக பிரதானமாக இது திமுக வர்சஸ் அண்ணா திமுக கூட்டணிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அந்த நோக்கி தான் இந்த தேர்தல் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு 10-15 தொகுதியில விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்கலாம், பட் அதை தாண்டி ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறது இல்லை. ரூரல் ஏரியாஸ்ல ஒண்ணுமே இம்பாக்ட் இருக்காது. அடிப்படையா இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு. அண்ட் எனக்கு கிடைத்த போல்ஸ்டர்ஸ் உடைய டேட்டா அடிப்படையில கடைசி ஒரு வாரத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் மாதிரி மாறிட்டு இருக்கு. சும்மா போடலாம் 180, 200, 210, இவங்க சொல்றதும் 200, அவங்க சொல்றதும் 200, ரெண்டும் அதை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறலாம். பட் எனக்கு கிடைக்கிற செய்திகள் படி இட் இஸ் அ நெக் அண்ட் நெக் ஃபைட், டஃப் ஃபைட், சீட் பை சீட் ஃபைட். அந்த மாதிரி இருக்கிறது இவர் விருப்பப்பட்டிருக்க மாட்டார். மிகப்பெரிய தோல்வி அடையணும், இந்த கூட்டணி தோல்வி அடைந்தால் இவருக்கு ஒரு மறுவாழ்வு. நயினார் நாகேந்திரன் தூக்கணும், எல் முருகனை இதுல அவரும் தோத்துட்டாருன்னா மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும்ல. அப்பதானே இவருக்கு முக்கியத்துவம் வரும். இப்போ ஒரு வேளை இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சா இவருடைய பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் எப்படி இருக்கும்? எப்படியாவது இந்த கூட்டணி வரக்கூடாது, கூட்டணி ஏற்பட்டாலும் அது வெற்றி பெறக்கூடாது. அப்பதான் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, எடப்பாடி பார்த்து நீங்க நம்புறீங்க பாருங்க, அழிஞ்சு போயிட்டீங்க அப்படி சொல்லலாம் இல்லையா? அவருடைய கரியரை ரீசரெக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் அவருடைய திட்டமாக நான் பார்க்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.